மீனாட்சி மறு வீட்டுக்கு போனவங்க வந்துருவாங்களாட்டி இன்னைக்கு இல்லை நாளைக்கு தான் வருவாங்களா? ஏக்கா இன்னைக்கு வந்துருவாவோக்கா, போன் அடிச்சான் விஜய், இன்னைக்கு வந்துருவாவோ. ஏம்மா 5 ரூபாம்மா. ஏல விடுஞ்சதுல இருந்து 6 வாட்டி போயிட்டல கடைக்கு. 5 × 6 எவ்வளவுல சொல்லு. ஏம்மா 5 6 20. அட பேதியில போறவனே, 5 6 20ஆல ஏல 5 6ஆல பெருக்கனா 30ல 30 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டல, பேசாம இருல. என்ன தம்பி கணக்குல மக்கா இருக்க? சரி உன்னைய டியூஷன் சேர்த்து விடுது என்ன? நான் போனாதானே. நீ ரொம்ப எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. நீ நல்ல சித்திட்ட ஒரு நாள் அடி வாங்குவ. ஏம்மா நம்ம வீட்டுக்கு போவோம், இந்த சித்தி அடிப்பாவலாமே. இது நம்ம வீடு, இதுதான் உன் வீடு. சித்தி தான் உனக்கு அம்மா மாதிரில, பேசாம இருக்கணும் பத்துக்க. ஏம்மா குடுமி போட்ட பிள்ளை எப்போ வரும்? ஏல பேரம்பு, அது பிள்ளை இல்லைல்ல, அவ உன் மைனில. மைனி அண்ணன் பொண்டாட்டி மைனில குடுமி போட்ட பிள்ளைன்னு சொல்லாதல. காதல கேட்டவன் காதை அறுத்துப்படுவா. பிரபு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மைனி சொல்லு. களவாணி. தம்பி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. இப்ப வந்துருவா மைனி. அம்மா நான் வந்துட்டேன். ஏல விஜய், என்ன விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சா? எம்மா தெரிசா, நல்ல சூப்பரா இருக்குமா சேலை. இந்த அந்த பூவை கொண்டெல்லாம் வச்சுக்கோ, உனக்காக தான் அத்தை கேட்டனேன். சரி அத்தம்மா. ஐ தோக்குச்சட்டி தோக்குச்சட்டி தோக்குச்சட்டி. அண்ணன் இது என்ன? தம்பி இதுல முறுக்கு அதிரசம் சீடை எல்லாம் இருக்கு, சாப்பிடுப்பா. இந்தா. என்ன இவன் இப்படி பண்றான்? எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாவல, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. ஏம்மா நம்ம ரூமுக்கு நான் இதை எடுத்துட்டு போய் எங்க போறேனே. ஏல மைனி கூட புடிங்கிட்டு ஓடாதல. ஏல கொடுத்துட்டு போல. ஏ சும்மா இரு, பச்சை பிள்ளை தானே கொண்டு போகுது. இப்ப என்ன சார் சாப்பிட்டா என்ன, நம்ம வீட்டுக்குள்ள தானே, எடுத்துட்டு போட்டோம். திரிசாமா பேக் எல்லாம் வச்சுட்டு துணியை மாத்திட்டு வாமா, வேலை கிடக்கு. ஏம்மா நானும் ஆபீஸ் கிளம்புறேம்மா, இதுக்கு மேலே லீவ் போட்டா எங்க மேடம் என்ன வெளியே விரட்டிடுவாவோ. ஆமா ஆமா, அது கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறு வீட்டுக்கும் போயிட்டு வந்தா இன்னும் என்ன இருக்கு, போக வேண்டியது வேலைக்கு கிளம்பு. விஜய் என்ன இன்னைக்கு நீ லீவு போடுறேன்னு என்கிட்ட சொன்னேன், இப்ப வேலைக்கு போறாங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ரிசப்ஷன் பத்தி பேசு. எம்மா கல்யாணம் முடிஞ்சிட்டுலாமா, ஒரு வாரம் கழிச்சு ரிசப்ஷன் வைப்போமாமா. என்னது ரிசப்ஷனும் கிடையாது, எலெக்ஷனும் கிடையாது. ஆமா ஏற்கனவே திரிசா வீட்டுல ஏகப்பட்ட செலவு கல்யாணத்தோடு. நமக்கும் அப்படித்தான், நமக்கு தான் மொய் பணம் எல்லாம் வந்துட்டா. எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பா கல்யாணம் வச்சு நல்ல சாப்பாடு போட்டு ஜாம் ஜாம்னு பண்ணியாச்சுல. ரிசப்ஷன் எலெக்ஷன்லாம் எதுக்குள்ள வைக்கணும்? இப்போ வேலையை பாரு. திரிசாமா நீ உனக்கு புத்திமதி சொல்லு. இல்ல அத்தம்மா, ரிசப்ஷன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வாரேன்னு இருக்காளுவோ, அதான் ரிசப்ஷன் வைக்கலான்னு நான் தான் சொன்னேன். திரிசாமா நீ புரிஞ்சு நடந்துக்கிடுவேன்னு நினைக்கேன். உங்க அப்பாவுக்கு தானம்மா வீணான செலவு. இப்போ நீ ரிசப்ஷன் வச்சா அடுத்து நம்ம லாயர் தம்பியும் வைக்கணும், அவங்க அப்பாவுக்கு செலவு. ஏற்கனவே அந்த பையன் கடன் போட்டு தான், லோன் போட்டு தான் அந்த கல்யாணமே பண்ணியிருக்கான். எதுக்கு எல்லாருக்கும் செலவு எழுத்து விடணும்? நம்ம கல்யாணம் நல்லா கிராண்டா பண்ணியாச்சு, இன்னும் ஒரு வாரத்துல ஆல்பம்லாம் வந்துரும்லாமா. சரியா நீ புரிஞ்சு நடந்துக்கிட, இனிமே நீ தானே பெரிய குடும்ப ஸ்ரீ. சரி இப்படி பண்ணுதா அவளை. சரி அத்தம்மா. சரி நான் குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. மருமவளே துணியை மாத்திட்டு வந்துரு. கீரை உருவம் 2 பேரும் சேர்ந்து சரியா? பட்டு சேலை நல்ல சேலையா இருக்கு, கரை பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி குப்பையில போட்டணும். எதுக்கு வீணா, மாத்திட்டு வாமா தங்கம். ஒரு மாமியார் இருந்தாலே நமக்கு நாக்கு தள்ளிரும், இதுல 2 மாமியாரா? அட கடவுளே முருகா, எங்க எது இப்படி ஆயி போச்சே. தெரிசாமா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? வாய்க்குள்ளே சத்தமா பேச, நாங்களும் கேட்போம்ல. ஒண்ணும் இல்ல அத்தம்மா, கீரை பொரியல் வைக்கவா கீரை கடையவான்னு தன்னால பேசிக்கிட்டு இருந்தேன். சரி மணி துணியை மாத்திட்டு வா. என்ன ஆனாலும் நம்ம துணியை மாத்தி விட்டுறணும், அதுலதான் குறியா இருக்காவோ. எம்மாடி திரிசா, துணி மாத்த இவ்வளவு நேரம் மாட்டி வாமா. தெரிசா அம்மா கூப்பிடுதவ என்னன்னு கேளு. ஐயோ கடவுளே, என்ன விஜய் இப்படி உங்க அம்மா வந்து நிக்கவும் அங்க வேலைச்சு இந்த வேலைச்சின்னு போட்டு பாடா படுத்துதாவோ. என்ன விஜய் நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா? ஏம்மா எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டுமா, நீ என்னன்னு கேளு. வந்த கொஞ்ச நாள் கெட்ட பேர் எடுத்துறாத. எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு கல்யாணம் பண்ணோம், மறந்துட்டியா? ஒண்ணுக்கு 2 கிளவிய கடந்துட்டு என்ன பாடுபடுத்துதாவோ. ஏட்டு எவ்வளவு நேரமா சத்தம் கொடுக்க? என்ன இல்ல அத்தம்மா, கொஞ்ச நேரம் டயர்டா இருந்ததுன்னு படுத்திருந்தேன். ஏட்டி உங்க அம்மா வீட்டுல 3 நாள் விருந்து தானட்டி போயிட்டு வந்து அங்க என்ன வேலையா செஞ்சிருப்பட்டி? வந்த உடனே படுக்க கூடாது, சோம்பேறித்தனம். நல்ல இளமையிலே சுறுசுறுப்பா இருந்து எல்லாம் வேலை செஞ்சாதான் வயசானதுக்கு அப்புறம் என்ன மாதிரி கொஞ்சமாவது ஓடி ஆட முடியும். இல்லன்னு வச்சுக்கோயே சீக்கிரம் படுக்கையில விழுந்துட வேண்டியதான். வா பின்னாடி பாத்திரம் கழுவணும் வாட்டி. அத்தம்மா விஜய கிளப்பி விட்டுட்டு வரட்டுமா? இத்தனை வருஷம் அவனே தானட்டி கிளம்புனா, நம்ம கிளம்பி போயிருவா. நீ வா நம்ம வேலையை பார்ப்போம். ஓடியா ஓடியா ஓடியாமா தங்கம். கடவுளே ஏமா இந்த கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு, கழுவிரு. அடப்பாவி யார் இது நல்லியை திறந்து விட்டு போனது? தண்ணி என்ன மாதிரி வீணாக்குதாவோ. எம்மா அந்த பிரபு பயலாதான் இருக்கும். திரிசா நீ பார்த்து பக்குவமா தண்ணியை குறைச்சி இது பண்ணி கண்டுட்டு
சேர்ந்து கழுவணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க கழுவ வர மாட்டீங்களோ? விஜய் மண்ணையாட்டி தின்னுட்டு போமா. அவனை தோசை ஊத்தணும், சட்னி அரைக்கணும், அப்புறம் வீட்டுல ஆட்கள் இருக்கா, இல்லாட்டி அக்கா இருக்காவோ, அத்தா இருக்கான், அந்த குட்டி பையன் இருக்கான், எல்லாத்துக்கும் ஏதாவது செய்யணும். இந்த ரேகா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பா, அவளை கிளப்பி விடணும். சரியா? கழுவி வச்சிருமா, நல்ல வெயில காய் வைப்பதான் கிருமி எல்லாம் சாவுன்னு. கிருமி எங்க சாவும்? நான் தான் சாவ போறேன் சீக்கிரத்துல. சீக்கிரம் கழுவிடுமா ராசாத்தி. ஏன் சோக கதைய கேளு தாய் குளமே, அட தாய் குளமே. ஐயோ, டேடியோட லிட்டில் பிரின்சஸை இப்படி பாத்திரம் தேய்க்க விட்டுட்டு அவளை எச்சி பாத்திரம். என்ன நாத்த நாறுதப்பா. எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டாவளோ. அட கடவுளே, இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன செய்வேன்? அத்தா, மருந்து சாப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல குணமாயிரும்னு 2 நாள் பொறுத்துக்கோங்க. விஜய் ஏற்கனவே நிறைய லீவு போட்டாச்சு பார்த்துக்கிடுங்க. சனி ஞாயிறு அவனுக்கு லீவ் விடுவாவோ. நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா என்னன்னு போய் பார்த்துருவோம். சரியா? ஏட்டி இந்த மேலே வந்து உட்காருட்டி. ஏன்ட்டு கீழே உட்காந்துருக்கேன் மேலே வாட்டி. வீட்டுக்காரி நீ மேலே இருக்கணும்லாட்டி, நான் கீழே இருக்கேன்டி. அடைச்சி சும்மா இரு. வீட்டுக்காரி வேலைக்காரி நீ என்ன பேசிட்டு இருக்க? எங்க உட்கார்ந்தா என்ன? வயசுல மூத்தவங்க மேல இருக்கியா, நான் வந்து சின்னவ கீழே இருந்துட்டு போறேனே. சித்தி ஆபீஸ் போயிட்டு வரேன் சித்தி. ரேகாமா, அண்ணன் கூட தானே போற விஜய், அவன் கூட தானே கூட்டு போவேன். அவனிய அவன் கீழே தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், தோசை சாப்பிட்டுட்டு இருக்காண்டி. நீயும் போய் சாப்பிட்டு 2 பேரும் ஒன்னா போயிருங்க. சரியா? லஞ்சு கட்டி இருக்கேன், அவனுக்கும் உனக்கும் சேர்த்துன்னு. ஒரே ஆபீஸ் தானே, பிரச்சனை இல்ல. என் செல்ல சித்தி, என் தங்க பிள்ளை, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துட்டி. சரி சித்தி. அம்மா அப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். சரியா? சாயந்தரம் வரும்போது தம்பிக்கு பண்டை வாங்கிட்டு வரேன். அருமையா வளர்த்துருக்கா பிள்ளைய. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, அருமையான பிள்ளை, சூப்பரான பிள்ளை. தெரியுமா? இவ ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டியவ. நல்ல பிள்ளை, எவ்வளவு அழகா குடும்பத்தை காப்பாத்துறா. ஆமாட்டி, எனக்கு இந்த பிள்ளை கிடைச்சதெல்லாம் பெரிய வாரம். நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை, குடும்பத்தை அவதான்ட்டு இவ்வளவு வருஷமும் நடத்தினா. ஏட்டி, உன் மருமவளை என்கிட்ட வந்தது பாத்திரம் கழுவ போட்டிருக்க. ஏதாட்டு நினைக்குண்டி அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கூட வேலைக்கு போட்டுருவோம்லாட்டி. ஏன் இப்படி செய்த? கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆவலை. பாவம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, படத்துக்கு கிடத்துக்கு எங்கேயாவது அனுப்பி வைட்டி. என்ன நினைக்கும்? இந்த கிழடு கட்டைங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை பார்க்கணும்லாம் நினைக்கும். ஏக்கா, நீ சொல்றது அப்படி கிடையாதுக்கா. ஏக்கா, புது பொண்ணு நம்ம நல்லா தாங்கிட்டு 1 மாசம் கழிச்சு வேலை செய்டின்னு போட்டு அவளுக்கு அது ரொம்ப பெருசா தெரியும், தப்பா தெரியும்க்கா. ஆரம்பத்திலேயே அன்னன்னைக்கு உள்ள வேலையை நம்ம செய்ய வச்சுட்டோம்னு வச்சுக்கோயேன், அவளுக்கு அது தப்பா தெரியாது. இல்லைன்னா 1 மாசம் அத்தை நல்லா கவனிச்சாவோ, அப்ப புது பொண்ணா இருந்தோம், இப்ப நம்ம பழைய பொண்ணு ஆயிட்டோமோன்னு அவளுக்கு தோணும். ஏன்னா என் மாமியார் பண்ண அதே தப்ப நான் பண்ணக்கூடாதுலாக்கா. அது மட்டும் இல்லாம அவ எனக்கு மவ மாதிரி, நான் அவளை நல்லா பாத்துக்கிடுவேன். பாரு, அப்பதான் அவளுக்காக தான் பூ தொடுத்திருக்கேன். இப்ப சாயந்தரம் அவனை சீக்கிரமா வர சொல்லியிருக்கேன். எங்கேயாட்டு போயிட்டு வாங்க, பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அந்தந்த விஷயங்கள் அந்தந்த நேரத்துல பண்ண சொல்லணும்க்கா. இல்லைன்னா தான் தப்பா நினைப்பாவோ. அப்படியாட்டி? நான் அப்படி யோசிக்கவே இல்லட்டி. நீ எது செஞ்சாலும் சரியாதான் மட்டும் இருக்கும். சித்தி பாட்டு படிங்க, பாட்டு படிங்க. பாட்டால படிக்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, லாலலா. எங்கள் நிலவில் என்றும் எல்லை தேய்பிறை, லாலலா. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம். எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொங்கி போகுமே, எங்கள் அன்பில் போலேதான் எங்கும் எதுவும் இல்லையே. பாடகி சித்ராமா வந்துட்டாவோ. யா அம்மா, இது பாடி பாடி நம்மள சாவடிச்சிரும். மர்மவளே, என் செல்ல மர்மவளே, பாத்ததுல அழகா பல 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 பலன்னு விளக்கி வச்சிருக்கே. பல 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 பலனே, பல பல பலனே பழக்குது, சூப்பரா இருக்குது. பாடி தோசை சாப்பிடும் சாந்து. இந்த அத்தம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. சரி அத்தம்மா. நிறைய மல்லிப்பூ அத்தை கெட்டி வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் வை, மத்தியானம் கொஞ்சம் வை. சாயந்தரம் விஜய் வரும்போது நல்லா வச்சுட்டு சுடிதார் போட்டுட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்கிட்டு சோட்டியா நல்லா இருக்கும். பீச்சுக்கு போங்க. இட்டு சினிமா வந்திருக்கலாட்டி, இதாட்டி படத்துக்கு போறீங்களாட்டி? தெரியல அத்தம்மா, விஜய்கிட்ட தான் கேட்கணும். அதை போன்லயே டிக்கெட் போட்டுருவாங்களாமே. அதே மாதிரி ஏதாவது 2 படத்துக்கு போட்டு போங்க. சரியா? புதுசாக கல்யாணம் ஆனவன் தானே, ஒரு 4-5 மணிக்கெல்லாம் விட சொல்லிட்டோம் மேடம், விடுவோம். நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. நைட்டு வந்து நம்ம சேர்ந்து சாப்பிட ஏதாவது செய்வோம். சிப்பா, அவங்க அத்தம்மாவை நம்ம மனசுக்குள்ள ரொம்ப திட்டிட்டோம், ஆனால் பாசமாக தான் இருக்காவோ. சரி அத்தம்மா.